பிராணாயாமத்தை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். இதுபோக எந்த ஒரு பூஜைகளை செய்தாலும் பிள்ளையார் கொட்டிக்கோ அப்படின்னு சொல்றா இல்லையா, சுக்லாம் பரதரம் விஷ்ணும் என்று பிள்ளையாரை கொட்டி கொண்டு அடுத்தபடியாக மூக்கிலே விரல்களை வைத்து கொண்டு மூச்சினை இழுத்து பிடிப்பா அப்படின்னு சொல்றாளே, எதற்காக? இந்த பிராணாயாமம் செய்யும் பொழுது மனமானது ஒருமுகப்படுகிறது. இப்படி மனமானது ஒருமுகப்படும் பொழுது நம்முடைய தியானம் என்பது அங்கே வெற்றி பெறுகிறது. அங்கே இறைவனை தியானிக்கிறோம். மனதார இறைவனை தியானித்து, பகவானே நான் உன்னை தியானிக்கிறேன், உன்னுடைய அருட்பிரசாதமானது எனக்கு வந்து சேர வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லவா? ஆக எளிமையான முறையிலே தியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக என்ன பண்ணணும்னு சொன்ன, ஓரிடத்திலே அமர்ந்து கொள்ள வேண்டியது, கண்களை மூடிக்கொள்ள வேண்டியது, மூச்சினை இழுத்து பிடிக்க வேண்டியது. எவ்வளவு தூரம் நம்மளால் மூச்சினை இழுத்து பிடிக்க முடியும் என்பதிலே நம்முடைய அந்த கவனமானது செல்லும் பொழுது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தியான பயிற்சிக்குள்ளே வந்துடுவோம்.